தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். சக்சஸ்ஃபுல்லா லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் ப்ரொடக்டிவ் வீக்னு சொல்லலாம். திருச்சியில வந்து we had a லீடர்ஸ் மீட்டிங். அதுல எல்லா மோஸ்ட் ஆஃப் ஆல் த எனர்ஜெட்டிக் லீடர்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் சிங்ல வந்து கலிபோர்னியால இருந்து வந்த உடனே முதல் ரெஸ்ட் கூட எடுக்காம அட்டன் பண்ண ஒரு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங். உண்மையிலேயே சொல்றேன், நம்ம லாஸ்ட் 1.5 இயர்ல நடந்த எல்லா மீட்டிங்கோட லாஸ்டா நடந்த திருச்சி மீட்டிங் வந்து செம இம்பாக்டான மீட்டிங். ஆக்சுவலா அதாவது இது வந்து ஒரு 10 மீட்டிங் இருந்ததுன்னா இஸ் ஒன்லி ஒன் மீட்டிங் ஹைலி 100 out of 100 மார்க் போட்ட ஒரு மீட்டிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம அது ஃபாலோடு பை ஸ்ரீவெல்லிபுத்தூர்ல ஒன் ஆஃப் அவர் யங் லீடர் செல்வம், அதாவது நம்ம சங்கரேசன் டீம்ல இருக்காரு. சங்கரேசன் டீமோட வலது கைன்னு சொல்லலாம். அவரை எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு கல்யாண மண்டபத்துல எடுத்து அந்த கல்யாண மண்டபத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு பாதி ஹால் தான் உட்கார்ந்தாங்க. பட் மீட்டிங் முடிக்கும் போது பார்த்தா ஃபுல் ஹால் ரெடி ஆச்சு. இன்ஃபேக்ட் ஒரு கல்யாணத்துக்கு எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி பேனர்லாம் அடிச்சு படாசு வெடிச்சு வரவங்களாம் ஸ்வீட்டு போண்டா டீ காஃபிலாம் கொடுத்து ரொம்ப, அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணாரு. உண்மையிலேயே அது வந்து நான் செல்வம் சாருக்கும் அந்த ராஜன் சாருக்கும் அதை முன்னிலைப்படுத்தி நடத்துற மிஸ்டர் சங்கரேஸ்வரன், அந்த டீமோட கேப்டன் மிஸ்டர் துரை, உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த பாராட்டு சார். உண்மையிலேயே ஒரு திருச்சியில நடந்த மீட்டிங் அப்புறம் திருச்சி ஃபுல் ஃபுல் ஹாப்பியா போனோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சு. அதுதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே ஃபாலோடு பை நம்ம ராஜபாளையம். ராஜபாளையத்துல வந்து சொல்ல வேணாம், எலக்ட்ரிக்கல் டீம் அவங்களும் வந்து சின்ன டீமா இருந்தாலும் வேற லெவல் வந்து இம்பாக்ட் கொடுத்தாங்க. ஏன்னா ரூம் கவுன்சிலிங்ல 1 to 1 தான் கூட்டம், 25 பேர், மார்னிங் டு ஈவினிங் 4:30 வரலாம். சரி 4:30 1 to 1 முடிச்சிட்டாங்க போல, கிளம்பலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயா இன்னொருத்தர் கூட்டு போறாரு. 4:55 நானும் போய் போறோம். உண்மையிலேயே சொல்றேங்க, வாழ்க்கையில நிறைய பேர் மீட் பண்ணிருப்போம். அந்த பர்சனை மீட் பண்ணும்போது ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுத்தாரு. அந்த விசிட்டிங் கார்டுல நான் சாதாரண எடுத்து படிச்சு பார்க்கறேன்னா ஒரு மாதிரி இந்த பிளாக் சைட்ல கோடிங் எழுதுவாங்கல்ல, ஏபிசிடி எக்ஸ்ஒய் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 12 டிகிரி போட்டுக்காரு. அந்த மாதிரி மனுஷன்லாம் லாஸ்ட் மீட்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் போனா ராஜபாளையம் மீட்டிங் ஆல்சோ ரொம்ப சக்சஸ்ஃபுல். உண்மையிலே கங்க்ராச்சுலேஷன். அதை முடிச்சுட்டு ஃபாலோ பை நேத்து திண்டுக்கல்ல ரூம் கவுன்சிலிங். ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவான வீக். ஸோ இந்த ஹாப்பி நியூஸோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரே ஒரு ஃபீட்பேக். லாஸ்டா நடந்த லீடர்ஸ் மீட்டிங்ல நடந்த 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன சொன்னாங்க, அந்த மீட்டிங்கோட உங்களை டேக்அவே என்னன்னு சொல்லி நான் ஒரு 2 பேர் கூப்பிடுறேன். ஒன் மிஸ்டர் சங்கரேசன் சார், கேன் யூ அன்மியூட்? அந்த லாஸ்டா நடந்த திருச்சியில் நடந்த லீடர்ஸ் மீட், த லீடு ப்ரோக்ராம் எப்படி எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்றீங்க? கேன் யூ எக்ஸ்பிளைன் சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். லீடர்ஸ் மீட்டிங்கிறது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து லீடர்ஸ்க்கு மட்டுமே ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செஷன் வச்சுருந்தீங்க. வியூம் எடுக்கிறது எப்படி, தென் நம்ம எப்படி மோட்டிவேஷன் இல்லாமல், தட் மீன்ஸ் நம்மளுடைய உற்சாகம் தளராமல் நம்ம பயணப்படணும், நமக்கு ப்ராடக்ட் ஓரியன்டாகவும் பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வேணும், நம்ம டவுன்லைனில் நம்ம எப்படி கீப்பப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மனம் சோர்வு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உண்டான மீட்டிங். அந்த மீட்டிங் வந்து காஸ்ட் வைஸ் இருந்தாலும் அது மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மீட்டிங் தான். அது வந்து ரெகுலராக நம்ம டீம் லீடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி அந்த ரிவ்யூவாக இருக்கட்டும், அந்த ஹானர் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற அந்த கேரிங்காக இருக்கட்டும், அது வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இனி வரும் காலங்கள்லையும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மீட்டிங் அப்படி கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதுக்கு உண்டான இன்சார்ஜும் நீங்கள் டெபியூட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அச்சீவ்மெண்ட்டை பண்ண பண்ண ஒரு ஆஃபரும் கொடுக்குறீங்க. ஸோ தட் எல்லா லீடர்ஸுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ அதோட இம்பேக்ட் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்ம ராஜாவும் நம்ம செல்வம் சாரும் துரை சாரோட ஹெல்ப்போட நம்ம அங்கே பண்ணது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட், உங்களோட எல்லாரையும் இணைந்து பயணப்படுறதுக்கு எல்லா ஆயத்தமான வேலைகளும் செய்கிறீங்க. எவ்வளோ ஹெல்ப் வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற உறுதியோடு அதை நீங்கள் செய்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது சார். எந்நேரம் ஃபோன் பண்ணாலும் என்ன ஹெல்ப் வேணாலும் அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களை முன்னேற்றத்துக்கு உண்டான எல்லா வேலையும் நாங்கள் பார்த்து தர்றேங்கிற ஒரு உறுதிமொழியை நீங்கள் செயல்படுத்துறீங்க. உங்களோட எடுத்து செயல்படுறதுக்கு சந்தோஷமா இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்த நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு மணி மாஸ்டர்ஸ் டீமோட ஹெட்டு துரை சாராக இருக்கட்டும், வைஸ் கேப்டன் சங்கரேஸ்வரன் நானாக இருக்கட்டும், எங்களோட இடதுகைகளாகவும் இருக்கக்கூடிய நம்ம சக ராஜன் சாராக இருக்கலாம், செல்வம் சாராக இருக்கலாம், எங்களோட இன்னும் சேரக்கூடிய
எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சார் சொன்ன அடிக்கடி சொன்ன மாதிரி 2500 ரூபா போட்டாலும் அவரும் முக்கியமான மணி மாஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே நல்லா செயல்படணும், எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாரோடையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டேக்அவேவை நம்ம திருச்சியிலையும் சரி, அதோட ஆர்வத்தோட உச்சத்தை நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் கொடுத்த ராஜன் செல்வமுக்கும் சரி மிக்க நன்றி. உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கணும் அத்தனை வேலைகளையும் நாங்கள் பார்க்குறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மிஸ்டர் சங்கரேஸ்வர் சார். லீடர்ஸ், ஒன் மோர் திங், அந்த லீடர்ஸ் மீட்டிங்ல சீசன் 1 வின்னர், ரன்னர் அண்ட் அச்சீவர் இந்த 3 அவார்டும் நம்ம வந்து கொடுத்தோம். அந்த அடிப்படையில லாஸ்ட் சீசன் 1 வின்னரா வந்து நம்ம சங்கரேசன் சாரும், ரன்னரா வந்து பாத்தீங்கன்னாக்கா மிஸ்டர் ஆரோக்கிய சாரும், அச்சீவரா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் துரை சாரும் அதை அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கான சின்ன ஒரு மெமரபிள் ஒரு பரிசும் கொடுத்துருக்கோம். அதை வந்து சிறப்பான முறையில் எடுத்து ஹாப்பியாக மூவ்மெண்ட் அந்த மீட்டிங் முடிச்சோம். இன்னும் ஒரே ஒரு பர்சன் சொல்லிட்டு எம்சிசி மெட்டா சீசன் 2 வெல்கம் பண்ணிடலாம். ஒன் மிஸ்டர் சிங் சார் இருக்கீங்களா, கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. ஏன் நான் இவரை கூப்பிடுறேன்னா, லீடர்ஸ் நம்ப மாட்டீங்க, அவருடைய அனுபவத்துல, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, அவருடைய வயசுல எவ்வளவு ஆக்டிவா இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்மலாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன். நான் பஸ்ல அவர் வந்து திருச்சிக்கு நாங்க போகும்போது எங்க கூட வந்து பயணிச்சு, நைட்டு வாக்கிங், காலையில வாக்கிங், மீட்டிங் ஃபுல்லா அட்டென்ஷனோட இருந்து நைட்டோட கிளம்பி, இந்த ஏஜ்லயும் இந்த ஒரு எனர்ஜெட்டிக்கா இதை வந்து அவங்க மீட்டிங்ல பேசின விதம் தான் விஷயம் வேற. நீங்க எல்லாம் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம் தெரியல, நீங்களாம் லீடர்ஸ் மீட்டிங் மட்டும்தான் வந்தீங்க. முதல் நாளே 12 பேர் உட்கார வச்சாரு. எப்படி மினி பியூஎம். செகண்ட் டே பாத்தீங்கன்னா எகைன் ஈவினிங் ஒரு 7-8 பேர் உள்ள வச்சாரு. அவர் அந்த லீடர்ஸ் மீட்டிங் சூப்பரா யூஸ் பண்ண ஒரு பர்சன் தான் மிஸ்டர் சிங். மிஸ்டர் சிங் சார், நீங்க கொஞ்சம் அட்மிட் பண்ணிட்டு ஹவு டு யூ ஃபீல் பண்றீங்க, அந்த மீட்டிங் லீடர்ஸ் மீட்டிங் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுத்துச்சு, அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். சார் இருக்கீங்களா? லீடர்ஸ் அவர் அட்மிட் பண்ணுங்க. சிங் சார், உங்களை பார்த்தேன், உங்களை சார் அட்மிட் பண்ணலாமே. Am I audible? Yeah, perfect sir. Perfect sir. சார் உங்க அன்மியூட் பண்ணல உங்களுக்கு. Yes. Yes sir. Is it unmuted? Yeah, please sir. Okay, very good. Thank you so much, sir. Saktivel sir and Mr. Sushil. ஆக்சுவலா எல்லா லீடர்ஸையும் ஒரே இடத்துல பார்த்தது எனக்கு மிகுந்த உற்சாகம். மிஸ்டர் சுஷில், மிஸ்டர் சக்திவேல், மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் எஸ்ஜிகே, அப்புறம் மிஸ்டர் பிரின்ஸ், எல்லாரையும் பார்த்தது ரொம்ப பூஸ்டா இருந்தது. ஆமா, என்னுடைய அரை நூற்றாண்டு பிசினஸ்ல நான் இருக்கிறேன். 50 ஆண்டுகள் பிசினஸ்ல இருக்கிறேன். பல பிசினஸ் பார்த்துருக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசினஸ் இஸ் ஃப்ளைவெல். அருமையானவர்களே, ஆமா, இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், ஆனா நிச்சயமாகவே நான் ஜெயிப்போம். ஏனென்றால் 24/7 நம்முடைய கேப்டன் சக்திவேல் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு அட்டெண்ட் அவர் ஃபோன் கால்ஸ். இல்லையே, நல்ல ஒரு டீம் ஸ்பிரிட்டை கொடுக்குறாரு. அவரோடு சிம்பிளா நம்ம பயணித்தால் போதும். அவர் நம்முடைய சார்பாக அவர் உழைக்கிறாரு. மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அதனால தைரியமாக நாம் எல்லாரும் சேர்ந்து களத்துல இறங்குவோம். அடிக்கடி அவர் சொல்றது, இதுல இருக்கிற அநேகர் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ். இன்னும் நம்ம வந்து கோடிகளை காணவில்லை. ஸோ கோடிகளை காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மாத்திரமல்ல, ஜீரோ ரிஸ்க். இல்லையா, நான் ஒரு 4-5 பெரிய பிசினஸ் பண்ணியிருக்கிறேன். அதுல ஒன்றை தவிர எல்லாமே எனக்கு லாஸ் தான் வந்தது. ஆனா இந்த பிசினஸ்ல ஜீரோ லாஸ். அதனால எந்த ஒரு சோர்வு இல்லாமல் நாம் யாவரும் சேர்ந்து களத்துல இறங்குவோம். நாம் மாத்திரமல்ல, நம்மை கொண்டு நம்மை போல அநேக செல்வந்தர்களை நம்மால உருவாக்க முடியும். நல்ல ஒரு, எனக்கு வயது 73. என்னுடைய பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப எந்துவா இருக்கு. மைண்ட் அண்ட் பாடி, மனதும் பாடியும் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்குது. நாம் யாவரும் சேர்ந்து பயணிப்போம், லக்கை அடைவோம். தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிரேட் சார். ஸோ லீடர்ஸ், சி த எனர்ஜி லெவல். சார் வந்து உண்மையிலே நம்ம டீம்ல எல்லா லீடரும் பார்த்தீங்கன்னா
உண்மையிலேயே நம்மளாம் வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சுதான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாம் சோ பவர்ஃபுல், சோ ஆக்டிவான லீடர்ஸ். நம்ம உண்மையிலேயே வி காட் அ கிரேட் ஃபியூச்சர். ஸோ இந்த நல்ல மகிழ்ச்சியான நியூஸோட நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஓகே, என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல சார்? தெரியுது சார், தெரியுது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க எல்லாரையும் எம்சிசி மெட்டா சினர்ஜி மீட்டுக்கு சீசன் 2க்கு வரவேற்குவதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. இப்போ உள்ள நிறைய புதுமுகங்கள்லாம் இருக்காங்க. இது என்னடா அது எம்சிசி மெட்டான்றாங்க, சினர்ஜின்றாங்க, மீட்டிங்ன்றாங்க, சீசன் 2ன்றாங்க, வீக் 12ன்றாங்க. நண்பர்களே, ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்றேன். இது எம்சிசி மெட்டா அப்படின்றது ஒரு சிஸ்டம். ஒரு சிஸ்டம் சார் சொன்னார் இப்ப ரைட் நவ், மிஸ்டர் சிங் சார் சொன்னாருங்க இல்லையா, சில சில பிசினஸ்ல நம்ம தோல்வி அடையலாம், ஜெயிக்கலாம். இதை ரெண்டையும் தீர்மானிக்க தெரியுமா? சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். நம்ம எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் தடுக்கி விழ வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கும் சரி, என்னோட லீடர் கத்து கொடுத்ததும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள தூக்கி ஒரு பக்கெட்ல போட்டிருக்கேன். உலகத்தை ஃபுல்லா இருக்காங்கல்ல, தோத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தூக்கி ஒரு பக்கெட்ல போட்டிருக்கேன். இந்த 2 பக்கெட்ல இருக்காங்கல்ல, தோத்தவங்க ஜெயிச்சவங்க. தோத்தவங்க எல்லாரையும் ஒரு 10 கொஸ்டின் கேட்டு சில பேராமீட்டர்ஸை போட்டு பார்த்தோம்னா, அந்த ஜெயிச்சவங்க பக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். 1000 பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் மேட்ச் ஆகும். ஒரே ஒரு விஷயம், டிசிப்ளின். டிசிப்ளின். ஒருத்தருக்கு டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் எப்படி எது ஸ்ட்ரென்தன் பண்ணுனாக்கா சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது ஜெயிச்சதுக்கான உதாரணம். இந்த தோத்து போனவங்க பக்கெட்ல ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்கல்ல, ஏன்னா ஜெயிக்கிறவங்க கம்மி தானே, 90% தோத்தவங்க தானே. அவங்க எல்லாரும் பக்கெட்ல தூக்கி போட்டு எடுத்து காமனா புடிச்சு வச்சு என்னன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒத்து போகும். என்ன தெரியுமா? டிசிப்ளின். அவங்கள்ட்ட இருக்காது. சிஸ்டம் என்னன்னே தெரியாது. அப்ப ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களும் எதிராக நிர்ணயிக்குதுனாக்கா சிஸ்டம். அப்ப இந்த சிஸ்டத்தை நல்ல கிரிப்பா பிடிக்குதான் இந்த எம்சிசி மெட்டா சினர்ஜி மீட். அது நம்ம ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். வந்திருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் உங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சாதாரண மீட்டிங், மோட்டிவேஷன் மீட்டிங், இன்சென்டிவ் மீட்டிங், ஆள் சேர்க்கிற மீட்டிங், அதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. இது ஒரு சிஸ்டம். நீங்க, நான் ஒன்னே சொல்றேன், ஒரு ட்ரைனிங் போனா நீங்க ஒரு ஃபீஸ் கொடுத்து படிச்சு கத்துக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறோம் கரெக்டா? அது இங்க இல்ல சார், அது ஃப்ரீயா கிடைக்குது. சார் எம்பிஏ படிக்கிறீங்க 15 லட்சம் கட்டி, அது இல்ல சார், அது ஃப்ரீயா கிடைக்குது. ரெண்டுத்தையும் விடுங்க சார். இந்த சொசைட்டில 30-40 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த உலகம்லாம் உங்களை பாராட்டி இருக்கோம், எப்பா சரியான ட்ரைனர் அவரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய ட்ரைனர் உள்ளுக்குள்ள வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஜூஸான விஷயத்தை எடுத்து கொடுக்குறதா இந்த சினர்ஜி. அதனால உள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வார்டு ரிப்பீட் பண்றேன், சினர்ஜி இஸ் நாட் அ ஒன்லி பிரசன்டேஷன் மீட்டிங் கிடையாது, இட்ஸ் எ சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல வந்தீங்கன்னா ஒரே ஒரு உத்தரவாதம் தரேன், ஒரே ஒரு உத்தரவாதம். ஓகே, நீங்க வந்து இந்த சிஸ்டத்துல ஒரு வாட்டி நீங்க ஜாயின் பண்ணி இது கூட பயணிக்கணும், அவ்வளவுதான். இப்ப ரைட்லி மிஸ்டர் சிங் சொன்ன மாதிரி உலகத்துல எல்லா மனிதரும் எடுத்து போடுங்க, எவங்கிட்டையாவது ஒரே ஒரு மிஸ்டேக் இல்லாம இருக்குமா? சின்ன சின்ன குறைபாடு இல்லாத எல்லாத்தையும் எடுத்துதான் செய்யும். அதே மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, எந்த கம்பெனியும் எடுத்துக்கோங்க சார், பர்ஃபெக்ட் கம்பெனி சார், ஒரு மிஸ்டேக் கிடையாது சார் அப்படி சொல்லுங்க, சத்தியமா கிடையாது. அதனால இதை நீங்க கத்துக்க வேண்டிய பாடமும், ஒரு தனிப்பட்ட பர்சனா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட கம்பெனியா இருக்கட்டும், பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஆனா நமக்கு இருந்த பிரச்சனை நேத்தோ சால்வ் ஆயிடுச்சு, முன்னாடியே சால்வ் ஆச்சு. என்ன ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, ஸ்டாக் வரல, தீர்ந்து போச்சு. இன்னைக்கு பாருங்க, நம்ம சங்கரேசன் சாருக்கு 100 பாக்ஸ் போகுது, சுஷில் சாருக்கு 100 பாக்ஸ் அட்வான்ஸா போகுது, திருச்சிக்கு 50 பாக்ஸ் அட்வான்ஸா போகுது. அந்தாண்ட குரு சார் அண்ட் கிருத்திகா மேடம் அவங்களுக்கு ஒரு 50 போகுது. அவங்களுக்கே தெரியும், ஷாக் ஆகுங்க, நாளைக்கு எவ்வளவு பாக்ஸ் வந்து என்ன பண்றது. ஈவினிங் திருச்சி சந்துரு ஃபோன் பண்ணி கேட்கறேன், சார் உங்களுக்கு 100 பாக்ஸ் கொடுத்தா எத்தனை நாள் சார் அதுக்கு ஷிப்பிங் கொண்டு கொடுத்தீங்கன்னா, அப்படி ஒரு மாசம் சார் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டேன், அவரும் சிரிச்சுட்டாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பிரச்சனையா பெருசா பார்த்த விஷயம் இப்படின்றதுல முடிக்க முடியும். அதனால உங்க எல்லார்ட்டையும் கேட்கறது, பிரச்சனை ஒரு மனுஷனோட பார்ட் ஆஃப் லைஃப், அதையே பேசியிருந்தா வேலைக்கு ஆகாது. அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இங்க இந்த சினர்ஜின்னு ஒரு டீம் கூட கை கோத்து வாங்க, கை கோத்து வாங்க. போற வழியில சில பள்ளமேடு இருக்கத்தான் செய்யும், சில இடத்துல கல் இருக்கும், சில இடத்துல முள்ளு இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்கன்னா உங்க ஜெர்னி வந்து செம சூப்பரா இருக்கும். அதுல வந்து வேற லெவல் இருக்கும். அதுக்கு நான் ஒன்னே சொல்றேன், இந்த எம்சிசி மெட்டா சினர்ஜி மீட் வந்து அடுத்த 3 மாசம்னா 12 வாரம். இந்த 12 வாரத்துல ஒரு குறைஞ்சபட்சம் உத்தரவாதம் கொடுக்கலாம்.
இப்ப நான் பேசும்போது சில பேருக்கு நான் பார்க்காத மீட்டிங்கப்பா, என்னப்பா அவர் பேசுறாரு அப்படி உங்க மைண்ட்ல ஓடலாம். நான் அதை மறுக்கல, ஐ அக்ரி. ஆனா இந்த 12 வாரத்துல இதுக்கு முன்னாடி ஒரு 100 வாரம் தாண்டி வந்திருப்பீங்க. அந்த 100 வாரம் பண்ணாத ஒரு விஷயம் இந்த 12 வாரத்துல மாறும். அது என்னோட கமிட்மெண்ட். ஒண்ணு எடுத்துக்கலாம். நீங்க இந்த 12 வாரம் முடிச்ச பிறகு என்ன தெரியுமா இருக்கும்? இப்பவே சொல்றேன், உங்ககிட்ட ஒரு கிரௌட் இருக்கும், உங்களை சுத்தி ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் உங்க கூட வந்திருப்பாங்க. என்ன பண்ணா இந்த சிஸ்டத்தோட கை கோத்து வந்தா போதும். கை கோத்து வந்தீங்கன்னா நீங்க ஒரு 100 பேரை ஒரு கம்யூனிட்டியை குறைஞ்சபட்சம், நான் சொல்றது குறைஞ்சபட்சம் உத்தரவாதம் சொல்றேன், 100 பேரை உருவாப்பீங்க. சீசன் 1 முடிஞ்சது. டாப் 10 வாரம் வாரம் ரிவ்யூ பண்றாங்க. அதுல டாப் 3 வந்தார்ல லாஸ்ட் சீசன் 1ல, அவரோட இன்கம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்காரு. சும்மாலாம் அவர் இல்ல, உழைப்பு இருக்கு, சில சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாரு. ஓகே, அங்க 2 கேரக்டர். ஓகே, கேப்டன்ற முறையில் அவரும் பண்ணியிருக்காரு, வைஸ் கேப்டன் முறையில் பண்ணிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ற யங் ஜெனரேஷன் இருக்குல்ல, ஸ்ரீமதி மேடம், அவங்களும் இதை ஃபாலோ பண்றாங்க. அதால ஒண்ணு கம்யூனிட்டி, இன்னொன்னு காசு. சீசன் 1ல நம்ம கிட்ட இவ்வளோ சோர்ஸ் இல்லை, பின் சிஸ்டம் நம்ம இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணோம். இப்போ ஐஎன்ஆர். 2வது ரெஜிஸ்டர் ஆபீஸ் இந்தியால இருக்கு, மூலைக்கு. 3வது எல்லாம் அறிவார்ந்த மக்களாம் வளர்ந்துட்டாங்க. ஓகே, ஸோ அதனால குறைஞ்சபட்சம் ஒரு உத்தரவாதம் இந்த சீசன் 2ல எல்லாருக்கும் நீங்க மைண்ட் எடுத்துட்டு இறங்கி கூட வாங்கன்னு சொல்றேன். இந்த சீசன் 2ல நீங்க இன்னொன்னு கத்துக்கலாம். ஓகே, நம்ம அடிக்கடி அப்பா அம்மா சொல்லி வளர்த்துவாங்க, நல்லவங்க கூட போ, நல்லதை கத்துக்கலாம், நல்லதா வளர்த்துக்கலாம். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. இந்த சீசன் 2 என்ன சொல்ல போகுதுன்னா, சினர்ஜி மெட்டா என்ன சொல்லுதுன்னா, சில வேலைப்பாடு செய்ய சொன்னோம். வாரம் கொஞ்சம் பேர் மீட் பண்ணேன், கொஞ்சம் சேல் பண்ணேன், மோட்டிவேட் பண்ணேன், மீட்டிங் எடுத்து சொல்லும். இதெல்லாம் பண்ணும்போது நீ நல்லவரையும் பார்ப்ப, கெட்டவரும் பார்ப்ப. அப்போ நீங்க நல்லவங்க கூட மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அடி வாங்குவீங்க. கெட்டவன் ஏன்னா கெட்டல, நீங்க யாரோ ஒருத்தர் நம்பி இருப்பீங்க, உங்க எண்ணம் போல் உங்க ஸ்டைல அவங்க ஸ்பீடா வரமாட்டாங்க. அதுக்காக ஒரு கெட்டவெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட நீங்க எடுத்த டேக்அவே நீங்க மேல வளரும் போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை எல்லாமே இந்த இது கூட ஜாயின் பண்ணீங்கன்னா, இந்த சினர்ஜி மீட்டிங் ஜாயின் பண்ணி ஒரு 12 வாரம் நீங்க உங்களுக்கே கமிட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. தயவுசெய்து நீங்க யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது. ஐ எம் நாட் எ டீச்சர், சுஷீல் சார் ஹெட் மாஸ்டர்லாம் கிடையாது. நீங்க எல்லாரும் அவங்களுடைய அறிவை ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வளர்றதுக்கான ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் உருவாதான் இந்த சிஸ்டம். ஓகே, இப்போ நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில நாட்கள்ல உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு மில்லியனர் மைண்ட் செட் இருக்கும், ஒரு மில்லியனர் மைண்ட் செட் இருக்கும். ஓகே, நீங்க இந்த 12 வாரத்துல சில விஷயங்களை முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுங்களேன், அதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கும். நம்ம சில விஷயம் சூஸ் பண்ண வச்சுக்கோங்க, கவனம் எங்கெங்கே போகும், போற இடத்துல போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில கிளம்பி திருச்சி போற டிக்கெட் எடுத்தா திருச்சி தான் போகணும். நீங்க திருச்சி போகணும்னு முடிவு பண்ணலன்னா எங்கன்னா போக வேண்டியதுதான். பஸ்ல ஏறி கண்டக்டர் உட்காந்துட்டு, இந்த பஸ் எங்க போகுது சார்? மதுரை போகுது, சரி மதுரை கொடுங்க. அப்படி இல்லை, நான் திருச்சி போகணும், இத்தனை மணிக்கு போகணும் முடிவு பண்ணிட்டு அதுக்கான கவனம் மட்டும்தான் செலுத்துன்னு சொல்றேன். இந்த சினர்ஜி மீட்ல நீங்க என்ன ஒரு விஷயத்த நீங்க இன்னும் உங்களை அறியாம உங்களுக்குள்ள ஒண்ணு வரும். என்ன தெரியுமா? நம்ம இந்த வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டவுட்லயே டிராவல் பண்ணுவீங்க, டவுட்லயே வந்துட்டு இருப்பீங்க. ஆனா இந்த வாரம் சாட்டர்டே இந்த சினர்ஜி மீட்டோட ரிவ்யூ மீட் வைக்கிறாங்கல்ல, இந்த ரிவ்யூ மீட் வைக்கும்போது உங்களை அறியாம உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். என்ன வரும்? இன்னொருத்தங்க அச்சீவ் பண்ணி அவங்களை பாராட்டும் போதோ, அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கும் போதோ, அதை லைவா காமிக்கும் போதோ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அதாவது ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலே தப்பு பண்றதே தப்பு இல்லையா? அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு ஸ்டடி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி தோக்குறாங்கல்ல, அது தோல்வி இல்லையா? அது பெரிய தப்பு இல்லையா? தோத்துருமோ, தப்பு நடந்துருமோ, பர்ஃபெக்டா எல்லாம் போயிடுமோ அப்படின்னு ஆரம்பிக்காம முயற்சி பண்ணாம இருக்காங்கல்ல, அதுதான் உலகத்துல பிக்கஸ்ட் மிஸ்டேக் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க ஒரு பெரிய மில்லியனர் மைண்ட் செட் வரணும்னா, நீங்க இப்பயே அதை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரணும். நீங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள கனெக்ட் ஆகணும். இது ரெண்டும் நடக்காம வாய்ப்பே இல்லை, லைஃப்ல வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அந்த மைண்ட் செட்டை இந்த சினர்ஜி மீட் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆட்டிடியூட் பிஹேவியரும் அது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் திரும்ப சொல்லல. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் மீட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சின்ன ஒரு ரெட் அலர்ட்.
இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், மனுஷன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் மெஷின் செஞ்சுட்டு வருது. மனுஷன் செய்யக்கூடிய எல்லா வேலையும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு கொஞ்ச நாள், ஒரு 1 இயர் 2 இயர் பிஃபோர்ல கேஎஃப்சி போனா நேரா கியூ நின்று அவன்கிட்ட காசு கொடுத்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வாங்கிட்டு போய் உட்காந்து கொடுப்போம். இப்ப அப்படி இல்லை, மிஷின் வச்சுட்டான். போன என்ட்ரி பண்ணிட்டு என்ன வேணுமோ, ஒரு பெப்சி, ஒரு பர்கர் ஆன் பண்ண, அங்கேயே ஜிபே வச்சுக்கலாம், ஸ்கேன் பண்ணிட்டா பெல் அடிச்சு கூப்பிட்றான், வந்து எடுத்துட்டு போ, சாப்பிட்டு போ அப்படின்றான். அங்க ஒரு ஆள் மேன் பவர் கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஓகே, இன்னைக்கு மார்னிங் மீட்டிங்ல சொன்னாங்க பாருங்க, கண்டக்டர் என்பது தேவைப்படாது, இன்னும் கொஞ்ச நாள் டிரைவர் தேவைப்படாது, இன்னும் கொஞ்ச நாள்ல கொரியர் பாய் இருக்காங்கல்ல, ஸ்விக்கி சொமோட்டோ, அவங்களும் தேவைப்படாது, ட்ரான்ல வந்துடும். டீச்சர் தேவைப்பட மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஓகேவா? கதை எழுதுறாங்களா, கதை ஆசிரியர், அவங்களும் தேவைப்பட மாட்டாங்க. டிசைனர், இவங்களாம் தேவைப்பட மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் இல்லாத போது உங்களுடைய அதிக நெக்ஸ்ட் வார் என்ன? ஜாப் தான். அப்ப நீங்க இப்பே ஒரு விஷயத்து கூட கனெக்ட் ஆகி உங்க ஆட்டிடியூடும் உங்களுடைய அச்சீவ் பண்ற ஒரு மனப்பான்மை உருவாக்கலன்னா, உங்க வாழ்க்கைக்கு ஒரு எல்லையான ஒரு குறிக்கோள் இல்லைன்னா, உங்க வாழ்க்கையை குறிக்கோள் அறிகுறி கேள்விக்குறியான்னு சொல்றாங்க. நீங்க இப்பே செட் பண்ணிக்கலன்னா உங்க வாழ்க்கை கேள்விக்குறியாயிட்டு ஒரே புலம்புல தான் முடியும். ஓகே, அந்த ட்ராக்ல இருந்து இந்த ட்ராக்கை மாத்தி விடுறதா இந்த சினர்ஜி மீட். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த 12 வாரம் முடியும் போதும் முழுசா உங்க ஆட்டிடியூட் கேரக்டர் ஃபுல்லா மாறிட்டு இருக்கும், உங்க பிஹேவியர் மாறிட்டு இருக்கும், நீ ஒரு அச்சீவ் பண்ண ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்ப நீங்க போராடி ஜெயிக்கிறீங்களா அப்பதான். இப்போ தோத்தங்க வச்சுங்களேன், ஒரு தோத்தவன ஒரு ஒண்ணு இல்லை, என்னோட ஆபீஸ்ல லேட்டா வந்து ஏன்னாக்கா 10 காரணம் சொல்லுவான். வயிறு சரியில்லை, டிராபிக் வரவே இல்லை, அப்பா அம்மா சரி, வீட்டுல ஒரு பிரச்சனை, 10 காரணம் சொல்லுவான். சேல்ஸ் என்ன டார்கெட் முடிக்கல, 1000 காரணம் சொல்லுவான். நைட் மீட்டிங் உட்காரும் ஆஃபீஸ்ல 8 மணிக்கு 9 மணிக்கு உட்காந்து அந்த ஐடி கார்டை கழட்டி வச்சு ஜாலியா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு பேசுவோம் ஆஃபீஸ்ல. அப்போ அங்க ஒருத்தன் அச்சீவ் பண்ணல, அவன் சொல்லுவான், ஃப்ளோல ஒரு வார்த்தை விடுவான், எப்பா சரியான டென்ஷன்ரா, செம்ம டஃப்டா அன்னைக்கு, ஆனா எப்படி இதை முடிச்சுட்டு என் டார்கெட் முடிச்சுட்டு சொல்லுவான். அப்ப ஜெயிச்சிடும், எல்லாமே ஈஸியா ஜெயிக்குன்னு சொல்ல, புலம்பிட்டு எப்படியே ஜெயிச்சம்பா 1000 பிரச்சனை தாண்டின்னு சொல்றான். அப்ப அச்சீவர் மைண்ட் செட் எப்போ வருதுன்னா, நீங்க பல ஃபெயிலியர் பார்த்து தாண்டி வந்தா மட்டும்தான் வரும், இல்லைன்னா அச்சீவர்ஸ் மைண்ட் செட் வராது, புலம்பல் மைண்ட் செட் தான் வரும். இப்போ அதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேரு வாழ்த்துறதுக்குனே பிறந்திருப்பான், சூப்பர், நீங்க செம்மையா பண்றீங்க, எக்ஸலன்ட், அப்படியே போற வரவெல்லாம் கூட்டி பாராட்டிட்டே இருப்பான். இது ஒரு சில மக்கள். இன்னும் சில பேரு அந்த பிளெஸிங் வாங்குறதுலே இருப்பாங்க. இந்த ரெண்டையும் தீர்மானிக்கிறது என்ன? ஆட்டிடியூடும் உங்களுடைய பிஹேவியரும் உங்களுடைய கேரக்டரும், நீங்க என்ன திங்க் பண்றீங்க, உங்க என்ன கோலை பிக்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் பொறுத்தா இருக்கு. ஓகே, இது இந்த 12 வாரத்தில் மாறும். இன்னொரு முக்கியமான தகவல், நீங்க என்ன சார் அச்சீவ் பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிசினஸ் ஆரம்பித்து முன்னாடி நாங்க ஆகஸ்ட் செப்டம்பர், ஐ திங்க் செப்டம்பர் 2024 இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஒண்ணுமே கிடையாது. 25 ஜனவரி பிப்ரவரியில 4 பின்னு கமிஷன் வரும் ஒரு நாளைக்கு. 4 பின்னு 400 ரூபா. ஈவன் தோ என் கம்பெனில ஒரு நிறைய கம்பெனி எம்ப்ளாயி நிறைய ஒர்க் பண்ணாலும், என்னோட பிசினஸ்ல நிறைய டர்ன் ஓவர் வந்தாலும், ஒரு 400 ரூபா வரும்போது நானும் நம்ம மிஸ்டர் ராஜேந்திரா இருக்காங்கல்ல, இந்தியாவோட ஹெட்டா இருக்காங்கல்ல, டாப் ஐடி, அவரும் ஃபோன் பண்ணி பேசிக்குவோம். ஹவு மச் ஐ காட் டுடே 4 பின் இன்சென்டிவ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவோம். அவரு எனக்கு 16 வந்திருக்கு அப்படிலாம் பேசுவோம். ஆரம்ப காலகட்டத்தில் 4க்கே பெருசா பேசுவோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6-7 மாசம் கழிச்சு, அது 4 மாசம் கழிச்சு பர் டேக்கு 2.5 லட்சம் ரூபா 2.25 லட்சம் ரூபா டெய்லி கிரெடிட் ஆகுது. அதை பார்த்து எனக்கு சிரிக்கிறோம், ஒண்ணுமே தெரியல, ஈஸியா இருக்கு. எங்களுக்கு அது 400 ரூபாயும் பார்த்துருக்கோம், 2 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு பார்த்துட்டோம். இந்த இந்த டைம் இருக்குல்ல, இது இந்த 400 ரூபாய் போது வேப்பா வா சூப்பர் தான். இந்த 2 லட்சம் ரூபாய் டெய்லி வரும்போது பணத்து வேல்யூ இல்லாம போயிடுச்சு, ஈஸியா வருது. சரி, இதை அச்சீவ் பண்ண இது வெளியில சொல்றோம், கேட்கறவங்க உண்மையானமா வருது, என்னங்க சொல்றீங்க, சான்ஸே இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்க இப்படி சொல்றாங்க. சார், நான் உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணே சொல்றேன், வாழ்க்கையில கிடைக்காதுன்னு எதுவுமே கிடைக்காது இல்ல. என்ன நீங்க பண்ற எஃபோர்ட்டும் அந்த டெசிஷன் மேக்கிங்கால தள்ளி போகும் தவிர நமக்கு கிடைக்காத கிடையாது, கிடைக்கும். நீங்க உங்க இனிஷியேட்டிவ், உங்க எஃபோர்ட்டும், நீங்க திங்கிங், உங்க பேட்டர்ன் மாத்திட்டீங்கன்னா இங்க கிடைக்கின்ற தூரம் தள்ளி போலாம், ஆனா கிடைக்காம போவாது. நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன், எல்லா ரெக்கார்டுமே
ஏற்கனவே இந்த ரெக்கார்ட்லாம் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு பார்த்தது தான் ரெக்கார்டா மாறுது. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் பண்ணவே முடியாதுப்பா ஆரம்பத்துல ஆச்சரியமா பார்த்தது தான் ரெக்கார்டா வருது. அந்த ரெக்கார்டை ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாகுது. ஏன்னா ஒருத்தன் வழி காமிச்சிட்டான். அந்த மாதிரி இந்த எம்சிசி மெட்டா இருக்குல்ல, இந்த 12 வாரத்துல நீங்க உங்க லைஃப்ல ஒரு ட்ரீம் செட் பண்றீங்கல்ல, அது ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியான பாதை எடுத்து கொடுக்கும். உங்க சீசன் 1ல நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. அதுல தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் 8 லட்சம் 10 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியுது. சீசன் 2ல எல்லாமே இருக்கு. நேஷனல் ஹைவே பாருங்க, இந்த சூரத்துல ஒரு நேஷனல் ஹைவே இருக்குல்ல, 7 வழிச்சாலை ஃபுல்லா பிளாக் பண்ணியாச்சு. லெஃப்ட் ரைட் ஒரு ஈக்காக்கா குறி கூட உள்ள வராது. போடுறீங்க வண்டியை தட்டுறீங்க, 100 கிலோமீட்டர்ல 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டலாம். அந்த அளவுக்கு நீங்க நம்மகிட்ட பிளாட்ஃபார்ம் ரெடி ஆச்சு. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ரெக்கார்ட் பண்றீங்களோ எல்லாத்தையும் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? அது இந்த 12 வாரத்துல அவங்க மாத்தும். சார் கிளியரா கேக்குது என்ன வாய்ஸ்? சார் கிளியரா இருக்கு சார். கிளியர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த எம்சிசி மெட்டா வேற என்ன சார் பண்ணும் சார்? இந்த எம்சிசி மெட்டா நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்கும், ட்ரைனிங் கொடுக்கும், நாலேஜ் கொடுக்கும். அதுக்கு அளவே இல்லை. நான் சொன்ன ஏற்கனவே ஒரு காலேஜ் போய் 5 லட்சம் ஃபீஸ் கட்டி கத்துக்க விஷயம் எல்லாமே இங்க சிஸ்டம் கத்துக் கொடுக்கும். அதை விட நீங்க நான் எல்லாம் அங்க உள்ள உட்காந்துருக்கு அதுக்காக மட்டும் கிடையாது. வி நீட் சம் மணி. அந்த மணி எவ்வளவு இருக்கணும்னாக்கா, ஓல்டு ட்ரெண்டு 55 வயசு வேலை பார்த்து ரிட்டையர் ஆகும்னு சொல்லி வச்சிருப்போம்ல, சத்தியமே கிடையாது. ஜஸ்ட் 2 இயர் எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணி ஃபுல் ஃபிளஜ்ல நல்ல ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணீங்கன்னா 2 இயர்ல நீங்க ரிட்டையர் ஆக முடியும். 2 இயர்ல உங்களுக்கு போதுமான அளவு பணத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கெஸ்ட் ரோல வருவீங்க. கெஸ்ட் ரோல் என்ன? உதாரணத்துக்கு 2 இயர்ல உங்கள்கிட்ட ஒரு 10,000 பேர் வந்துட்டாங்க சார். இந்த 10,000 பேர் எங்க தெரியுமா ஆரம்பிக்கிறாங்க? முதல் 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. லெஃப்ட் 2 ரைட் 2. இவங்க மட்டும் நீங்க ஏர்ன் பண்ணி அவங்க சம்பாதிக்க வச்சுட்டீங்கன்னா அது 2 4 மாறும். இந்த 2 4 ஆகும். 4 4 8. இவ்வளவுதான் சார் மேட்ரு. இந்த 8 பேரை மட்டும் நீங்க இன்னொரு சங்கரேஸ்வரனா, இன்னொரு சக்தி வேலா, இன்னொரு சுசீலோ இல்ல இன்னொரு சுரேஷா உருவாக்கிட்டோம்னா, உருவாக்குறது ஒண்ணு. ரெண்டாவது சிஸ்டத்தை ஃபாலோ பண்றீங்கன்னா தட்ஸ் ஆல் சார். உங்க ட்ரீம் ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். இன்னைக்கு ராஜேந்திராக்கு எப்படி பர் டேக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுது? நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரலாம் டெய்லி ஒருத்தர் சீலிங் அடிக்கிறாரு. சீலிங் என்ன? பைனரியில 1 லட்சம் ரூபாய் மேட்சிங் கமிஷன் பேர் சீலிங் சொல்றோம். அத கிட்டத்தட்ட 19 நாள் நான் ஸ்டாப் சீலிங் அடிச்சாரு. யாரு? சிலிகுரியில் இருக்கா இல்லையா, அங்கிருந்து ஒரு பர்சன். அது மாதிரி இந்த எம்சிசி மெட்டா நீங்க சிக்டா சில விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம இந்த டாப் 10க்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க பண ரீதியா பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 இயர்ல உங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐடியில் வச்சுக்கிட்டு உங்க ரோல் கெஸ்ட் ரோல தான் இருக்கும். பல கண்ட்ரிக்கு போகலாம். நெக்ஸ்ட் 2 இயர்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 கண்ட்ரிக்கு உங்களால போக முடியும். 10-15 கண்ட்ரி நீங்க காசு கொடுத்து போத்தவல்ல, சென்னை ஏர்போர்ட் மட்டும் வந்தா போதும். சென்னை ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல கூட்டு போய் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு அங்க ஊரை சுத்தி பார்த்து, அது மட்டும் இல்லாம மூளைக்கு சில ட்ரைனிங்கும் கொடுத்து திரும்ப சென்னை ஏர்போர்ட்ல விட்டுருவாங்க. அது நெக்ஸ்ட் 2 இயர்ல குறைஞ்சபட்சம் 10க்கு 15 கண்ட்ரி போவீங்க. இதெல்லாமே கிடைக்கும். அதுக்கு போறதுக்கு எப்படி போகணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி அச்சீவ் பண்றத இந்த எம்சிசி மெட்டா கொடுக்கும். ரெண்டாவது, இந்த 2 இயர்ல ஒரு பெரிய பணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கம்முன்னு உட்காந்துடலாம். நீங்க கரண்ட்ல ஏதாவது ஒரு வேலை பாக்குறீங்க, அச்சீவ் பண்ணிக்கோங்க. இப்ப என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஆனந்த் சார் இருக்காரு. அவர் நான் பேர் சொல்றேன், தப்பா வச்சுக்கோனா. இப்ப ஆனந்த் ஒரு மாசம் 2 லேக் ருபீஸ் ஏன் பெறாரு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன். இதை விட 5 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கலாம். மாசம் 10 லட்சம் ரூபா, 24 மாசம் 2.5 கோடி ரூபாய். இந்த 24 மாசத்துல 2.5 கோடி ரூபாய் எடுத்துட்டாரு உதாரணத்துக்கு. ரெண்டாவது, அந்த கம்யூனிட்டி பில்ட் ஆகி லெப்ட்ல 10,000 பேர், ரைட்ல 10,000 பேர் வந்துட்டாங்க வச்சுங்களேன். இந்த கம்பெனி இதோ நிக்க போதானே, அடுத்த 30 வருஷம் 40 வருஷம் போக போகுது. கிளியர்? இப்ப இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் இந்த மாசம் முடியும் போது அடுத்த மாசம் இன்னும் 2-3 ப்ராடக்ட் உள்ள வருது. அதே கஸ்டமருக்கு புது ப்ராடக்ட் கொடுக்க முடியும். அப்போ காலையில இருந்து நைட் வரலும் ஒரு கம்பெனிக்குள்ள ஃபுல்லா வேலை பார்க்கணுன்ற அவசியம் இருக்காதுன்னு சொல்லுவாரு. அதை விட 10 மடங்கு 100 மடங்கு சம்பாதிச்சுட்டா அவரால் ஈஸியா டெசிஷன் எடுக்க முடியும். இதை விட நான் பெட்டரா வேலை பார்க்க முடியும், பெட்டரா வரணும் அவர் எடுக்க முடியும். அப்ப நீங்க 55 வருஷம் வேலைக்கு இல்லை, 2 வருஷம் நீங்க எஃபெக்டிவா பண்ணாலே போதும். அதை அந்த கான்பிடென்ட் இந்த விஷயம் கொடுத்துரும், இந்த எம்சிசி மெட்டா கொடுக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான சொல்லி நாம்ஸ்குள்ள போயிடலாம். இப்ப நீங்க பார்க்க வேண்டியது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நான் சில பேர் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு இருக்கிறேன். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் 21 வருஷம் 22 வருஷம் 23 வருஷம் 24 வருஷம் 25 வருஷம் 26 வருஷம் 27 வருஷம் 28 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் 31 வருஷம் 32 வருஷம் 33 வருஷம் 34 வருஷம் 35 வருஷம் 36 வருஷம் 37 வருஷம் 38 வருஷம் 39 வருஷம் 40 வருஷம் 41 வருஷம் 42 வருஷம் 43 வருஷம் 44 வருஷம் 45 வருஷம் 46 வருஷம் 47 வருஷம் 48 வருஷம் 49 வருஷம் 50 வருஷம் 51 வருஷம் 52 வருஷம் 53 வருஷம் 54 வருஷம் 55 வருஷம் 56 வருஷம் 57 வருஷம் 58 வருஷம் 59 வருஷம்
இன்னைக்கு கூட சொன்னார், அந்த வார்த்தை விட்டாரு நம்ம விஜய், நாட்கள் கம்மியா இருக்கு, சீக்கிரம் நம்ம ஜெயிச்சிடணும். ஏன்னா வயசா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். என்னடா பண்றது, எப்பயும் கமிட்மெண்ட்ல ஓடுறோம், என்ன நம்ம கமிட்மெண்ட் முடிக்காம இருக்கோம், குழந்தைங்க வளர்றாங்க. அப்போ கூட்டி கழிச்சு பாருங்களேன். இப்போ பணத்தை விட நமக்கு அதிகமா கவனம் செலுத்துறது நேரம். கம்மியான நேரத்துல ஜெயிக்கணும்னா வேற ஆப்ஷனே இல்லை. யாரையாவது ஒருத்தர் நம்பி ஒரு சிஸ்டத்துல ஓடி உட்காந்து கொண்டுதான். அதான் இந்த சிஸ்டம். ஓகே, ஒரே செகண்ட். ஸோ உங்க நேரத்தை வந்து சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணது ஈஸியா பண்ணிடலாம். நீங்க எடுக்கிற ஒரு செயலோட வெற்றியின் ரகசியம் எங்க மறைஞ்சிருக்கு, நீங்க எடுத்த ஆக்ஷன் இருக்குல்ல, ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களே, அது எங்க மறைஞ்சிருக்குன்னா, மார்னிங்ல இருந்து நைட் வரலும் நீங்க பண்ற ரொட்டீனா சில வேலைகள் தான் தீர்மானிக்குது அது வந்து சக்சஸா ஃபெயிலியரா. நீங்க ரொட்டீனா செய்யற சில வேலைகள், அடிப்படை வேலைகள், அதுதான் அந்த அந்த உங்க கொள்கையை, உங்களுடைய எந்த பாதையில போறீங்களோ அந்த பாதையை ஜெயிக்கிறதா தோக்கத்தான உருவாக்குறது நீங்க தினசரி செய்யற வேலைகள் தான். அப்ப நீங்க தினசரி என்ன வேலை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க? உதாரணத்துக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு வேலை செய்யறேன், அதையே திரும்ப செஞ்சா நான் எங்கேயும் ஏற்கனவே அங்கதான் திரும்ப இருப்பேன். திரும்ப அதே முட்டு சந்து தான், வேற வழியே இல்லை. அப்போ அந்த முட்டு சந்துக்குள்ள போகக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போனாக்கா நான் வேற ஏதாவது வேலை செய்யணும். என்னடா வேலை செய்வேன் அதுதான் எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சவங்க சொன்னா ஒத்துக்கணும்ல, சரி ஜெயிச்சவங்க சொன்னா ஒத்துக்கணும்ல. ஒருத்தர் சொல்ல வேண்டாம், ஒரு 10 பேர் சொல்றாங்க, அதுதான் இந்த MCC மெட்டா. அது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த முட்டு சந்திரமே முட்டிக்கு வேணாம், கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்க கிராஃப் இருக்குல்ல, இப்படி போன கிராஃப் மேல சரந்து தூக்கலாம். அது வந்து இந்த MCC மெட்டா பண்ணி கொடுக்கும். அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 12 வீக்ஸ் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, இதுதான். வார வாரம் வெள்ளிக்கிழமை விழாக்கிழமை ஆரம்பிச்சு, நெக்ஸ்ட் வீக் விழாக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு, ஃப்ரைடே டு தர்ஸ்டே, ஃப்ரைடே மார்னிங்ல இருந்து தர்ஸ்டே நைட்டு வரலாம் நீங்க பண்ற நம்பர் ஆஃப் 1 to 1 அது வந்து எப்படி என்ன பண்ணோம். இப்போ நானும் மிஸ்டர் சுஷில் சாரும் இல்ல சிங் சாரும் பேசுறோம் வச்சுக்கோங்களேன், டேபிள் உட்காந்து இப்படி 2 பேரும் பேசுனத ப்ரௌச்சர், இப்போ இந்த மீட்டிங் பண்ணும்போது ப்ரௌச்சர் தமிழ்ல ரெடி ஆச்சு, அதுக்கான பிரிண்டர் உள்ளதான் உட்காந்துருக்காரு, அவர் உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ அந்த பிரிண்டர் எல்லாருக்கும் தமிழ் ப்ரௌச்சர் ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்கை வச்சு 2 பேரும் ஒரு 1 to 1 பண்ணதை யார்கிட்டயே கொடுத்து போட்டோ எடுத்துக்கணும், இல்ல நீங்களே எடுத்து அந்த குரூப்ல லொகேஷனோட போட்டோ போடணும். இதுதான் நம்பர், இதுதான் 1 to 1. 1 பண்ணா 1, 2 பண்ணா 2, 3, இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர் மீட் பண்ணலாம். சரிங்களா? ஆவரேஜா என்ன எதிர்பார்க்கறேன்னா, இதுல ஜெயிக்கணும்னாக்கா நீங்க ஒரு நாளைக்கு 5 பேர் மீட் பண்ணணும். வாரத்துக்கு 35-40 பேர் கூட மீட் பண்ணலாம், குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம். ரெண்டாவது சேல்ஸ். ஓகே, இன்னைக்கு நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், முதல்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது இந்த பாக்ஸ் டெய்லி லெஃப்ட் ரைட்லி சேல்ஸ் பண்ண டெய்லி உங்க அக்கௌண்ட்ல காசு வர அதுக்கப்புறம் அதையே உங்களை தள்ளிட்டு போயிடும். உங்களுக்கு தேவைகள்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. மூணாவது BOM நீங்க கண்டக்ட் பண்ணணும், நீங்க உட்கார்றது இல்ல. நீங்க BOM ஜூம்ல கண்டக்ட் பண்ணலாம், பிசிக்கலா கண்டக்ட் பண்ணலாம். பிசிக்கலனா நம்ம வீட்டுல இல்ல கிளைண்ட் வீட்டுல இல்ல நல்ல ஒரு நார்மலா ஒரு மினிமம் ஒரு ஹால். BOMனா அட்லீஸ்ட் 4 பேராவது உள்ள உட்காந்துருக்கணும். தட் இஸ் கால்டு BOM. அந்த மாதிரி 7 நாள்ல நீங்க எத்தனை நாள் BOM கனெக்ட் பண்ணலாம், அதுக்கும் ஒரு மார்க் இருக்கு, அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டெஸ்டிமோனியல். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் செல்வம் வந்து போன வாரம் 10 டெஸ்டிமோனியல் வாங்கியிருக்காரு. 10 டெஸ்டிமோனியலும் லட்டு மாதிரி எல்லாரும் அப்படி மனதார வாலண்டியர் கொடுக்குறாங்களே, அதான் டெஸ்டிமோனியல். இந்த 4 தான் இந்த சீசன் 2ல பேராமீட்டர்ஸா எடுத்திருக்கோம். ஐ ரிப்பீட் ஒன் மோர் டைம். நம்பர் ஆஃப் 1 to 1 சேல்ஸ், BOM, டெஸ்டிமோனியல். நீங்க வந்து கொடுத்து உங்க கிளைண்ட்ஸை ப்ராப்பரா கொடுத்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அதை வாங்குறீங்கல்ல நல்ல விஷயத்த, தட்ஸ் கால்ட் டெஸ்டிமோனியல். சரி, இதனால தான் இந்த சீசன் 2ல பேச போறோம். இதை தான் வந்து மதிப்பிட போறோம், இதுக்கு தான் ரன் கொடுக்க போறோம். இதை ஜெயிக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து பரிசு கொடுக்க போறோம். டாப் 10ல வந்து வரவங்களுக்கு சத்தியமா சொல்றேங்க, வேற லெவலில் இருக்கு இந்த சீசன் 2 இன்கம். குறைஞ்சபட்சம் நீங்க அட்லீஸ்ட் இந்த டாப் 10க்குள்ள நெக்ஸ்ட் 10 வீக் தொடர்ந்து வந்து பாருங்களேன், குறைஞ்சபட்சம் நீங்க 10 லட்ச ரூபாய் earn பண்ண முடியும். குறைஞ்சபட்சம். நான் என்ன சொல்றேன், திரும்ப ரிப்பீட் பண்றேன். டாப் 10ல வரவங்க தொடர்ந்து 12 வாரம் வந்துட்டீங்கன்னா உங்க பேர் வந்தா போதும், நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அவசியம் இல்லை.
8வது 7வது 10வது இடத்துல வந்தா கூட போதும். குறைஞ்சபட்சம் 10 lakh rupees இந்த 3 மாசத்துல நான் கிராஸ் பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணோம், ஜெயிக்கிறோமோ இல்லையோ களத்துல கலந்துக்கணும். வெளியில உட்காந்து கை தட்டக்கூடாது. சாட்டர்டே வந்துச்சுப்பா, இன்னைக்கு யாருன்னு பாக்குறோம், போறோம். நீங்க எப்படியும் ஒரு 10 பேர் போடுவாங்க, அதுல நல்லா பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். இந்த டாப் 10 இருக்காங்க, அவங்க செமையா விசில் அடிப்போம், கை தட்டுவோம், வெளில வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. கைத்தட்டல் வாங்குற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணும். தோத்தாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டீங்கன்னாக்கா, ஒன்னு கம்யூனிட்டி பில்ட் ஆகும், ரெண்டாவது அட்லீஸ்ட் ஒரு 10 lakh இந்த கிராஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன மதிப்பிடுறோம்னாக்கா, நண்பர்களே, லாஸ்ட் ஒரு 2-3 ஸ்லைடு தான். சில பேர் எப்பயே அப்படியே லைட்டா ஒரு மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் பாருங்க ப்ளீஸ். 1-to-1 பண்றீங்களா, 1-to-1 பண்றீங்களா, அதுக்கு வந்து நம்ம மார்க் கொடுக்குறோம். வாரத்துல ஒரு 10 1-to-1 பண்ணீங்கன்னா 25 ரன் கொடுக்குறோம். 20 1-to-1 பண்ணீங்கன்னா 50 ரன், 49க்கு மேல பண்ணீங்கன்னா 100 ரன் அடிக்கும், 100 ரன் கொடுக்குறோம். இது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கணும். பார்த்தாலே திரும்ப திரும்ப பார்க்க கூடாது. சரிங்களா? ஒருத்தரை பார்த்துட்டீங்கன்னா அந்த 1-to-1 அடுத்த 60 நாளைக்கு அந்த 1-to-1 திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நீங்க திரும்ப பார்க்கறது அது ஃபாலோ அப்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, அவர் அட்லீஸ்ட் அவருக்கு நல்லா எஜுகேட் பண்ணி ஒரு 10 நிமிஷமா செலவு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 1-to-1 போட்டோ பேசணும். 1-to-1 கணக்காக வாங்க ஒரு செல்ஃபி எடுத்து போகணும், அது கிடையாது. அது போட்டா நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறதா அர்த்தம். தயவு செஞ்சு இந்த தமிழ்ல புக் வரும், இல்லைன்னா இங்கிலீஷ்ல பிபிடி வரும். இப்போ சில பேர் லேப்டாப் வச்சிருப்பீங்க, லேப்டாப்பை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ராடக்டையும் பிளானையும் ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எடுத்தீங்கன்னா அதுதான் 1-to-1. அது வந்து இங்க நான் திரும்ப சொல்றேன், திஸ் இஸ் நாட் அ ஸ்கூல் காலேஜ். நம்மளே செதுக்கிறதுக்கு, நமக்கு நாமே ஒரு கமிட்மெண்ட் உருவாக்கிக்கிறதுக்கு தான் இந்த இடம். இதை பிடிச்சி போனா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 200 1000% இருக்கு. அதால நீங்க இப்பே உங்க சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் உங்க SMS சாட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல வாரத்துக்கு நான் அட்லீஸ்ட் இவ்வளவு 1-to-1 பிளான் பண்றேன், அந்த நம்பரை மட்டும் பிளான் பண்ணி போடுங்க பார்க்கலாம். யாராவது எவ்வளவு நம்பரா 1-to-1 நான் பிளான் பண்றேன் சார் அப்படி போடுங்க பார்க்கலாம். வாரத்துக்கு என்னால இவ்வளவு 1-to-1 பண்ண முடியும், நான் டாப் 10ல வரதுக்காக பிளான் பண்றேன். தேங்க்யூ மிஸ்டர் சங்கரேஸ்வரன், 35 1-to-1. கங்க்ராட் சார். எகைன் நம்பர் ஆனந்த் கிருஷ்ணன், ஆனந்த் சார் 25. உதய் சார், உதய் ஜஃப்ரி 25. கிரேட் சார், கிரேட் சார். சீசன் 2ல வின்னர் ரன்னர்லாம் இங்க தான் ரெடி ஆயிட்டாங்க. நீங்க எப்ப கமிட் ஆகுறீங்களோ அப்பயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். 20 25. துரைரா சார், வா. கேஜிஎன் குரு சார் 41. வெரி குட். அவ்வளவுதான் சார், நமக்குள்ள நம்மளே காம்படிஷன். சுஷில் சார் 30. சுஷில் சார் இறங்கிட்டாருன்னா அவ்வளவுதான் களத்தில், அவ்வளவுதான். கிரேட். நூர்தீன் 20 30. கிரேட் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்னே சொல்றேன், என்ன நம்புங்க. நீங்க கண் மூடி நம்பலாம். நான் வந்து என்னாலையும் ரெஸ்ட் எடுக்க முடியும், என்னாலையும் ஜாலியா இருக்க முடியும். ஆனா நான் ஒரு லெகசி கிரியேட் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். லெகசினா தெரியுமா? சும்மா வாயில வர சொல்றது இல்ல. என் டீம் மெம்பரை நான் எப்படி 2025 பிப்ரவரியில ஜனவரி மாசம்லாம் 4 பின்னு வந்துச்சு, போன் பண்ணி தேங்க்ஸ் சூப்பர், நீங்க 4 பின்னு வந்து மகிழ்ச்சி இருந்தனும். அந்த மாதிரி தான் இப்ப நீங்களா இருக்கிறீங்க. இந்த சீசன் 2 முடியும் போது சொல்றேன், 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து பெருசா தெரியாது, சின்னதா தெரியும். ஓகே, அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான், கண்ணை மூடிக்கிட்டு ரிசல்ட் வந்தாலும் வரலாம் பரவாயில்ல. இப்ப நீங்க போட்டீங்களா நம்பரு, அதை நீங்களே உங்களே டெஸ்ட் பண்ண நம்பரு. வேற ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க யாருக்காக பண்ண வேணாம், உங்க குடும்பத்துக்காக நீங்க ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்களா? யூ ஆர் ஹீரோ ஃபார் யுவர் ஃபேமிலி, கரெக்ட்? ஓகே. இல்ல லைஃப் ஃபுல்லா இப்படியே அதே முட்டு சந்து தான் முட்டணும்னு நினைச்சீங்கன்னா இதை பண்ணாதீங்க. டெசிஷன் பண்ணி வாழ்க்கையில மேலகளை வந்துடாதீங்க, பினான்ஸ்ல அடிச்சிடாதீங்க. நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த முட்டு சந்துக்குள்ள முட்டக்கூடாதுன்னாக்கா, இப்ப போட்ட நம்பர் ஜஸ்ட் எனக்காக கிடையாது, இந்த SMS போறதுக்காக கிடையாது. அதுக்கான திராணி, சக்தி, உடம்புல எனர்ஜி கடவுள் நல்ல உடம்பு கொடுத்துருக்கான், நல்ல சர்க்கிள் கொடுத்துருக்கான். ஒரு 12 வாரம் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஒன்லி 12 வீக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்போம், கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த 1-to-1 தாங்க நம்ம தீர்மானிக்க போகுது. ஓகே, இது 1. ரெண்டாவது சேல்ஸ். இது ரிசல்ட் நம்ம கையில் இல்ல. நான் இதை பத்தி நான் அதிகம் பேச விரும்பல, நான் உங்களை கண்டிஷன் பண்ண விரும்பல. ஆனா இந்த 1-to-1 எஃபெக்டிவா பண்ணீங்கன்னா இது நடக்குங்க, இது நடக்கும். ஒரு சில பேருக்கு 1 பாக்ஸ் கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 40 கொடுக்கலாம், என்னவெல்லாம் கொடுக்கலாம். நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்ணி 2 கிரவுண்ட் 80 பாக்ஸ் ஆச்சு. சரிங்களா? 7 நாள்ல 35 பேர் மீட் பண்ணி 40 பேர் மீட் பண்ணி 100 பாக்ஸ் ஈஸியா விற்க முடியும். ஓகே, 25 பாக்ஸ் ஒஸ்ட் கேஸ் விற்க முடியும். 12 பாக்ஸ்
டெட்லி சிப் வைக்க முடியும். இதுக்கு இவ்வளவு ரன் கொடுத்துருக்கோம். இந்த ரன்லாம் நீங்க வந்து இது வந்து ஈஸியா பண்ண முடியும்னு சொல்ல வரேன். மூணாவது சார் பிஓஎம். குறைஞ்சது வாரத்துக்கு பிஓஎம்ன்றது நீ பெருசா மீட்டிங் ஹால் பார்த்து பண்ண அவசியம் இல்லை சார். நண்பர்களே திரும்ப சொல்றேன், நம்ம வீடு ஒரு ஹால் இருக்குல்ல, ஹால் வர வச்சு 4 பேரை கூப்பிட்டு ஒரு டீ காஃபி கொடுத்து அந்த 5 பேர் வாரம் 2 பேர் 3 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ரிலேஷன் கூப்பிட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்க. நம்ம ஒன்றும் தப்பான தொழில் பண்ணல. இன்னைக்கு ஒரு மனிதனோட உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற ஒரு தொழில். அதை வந்து எப்படி பண்ணோம்? திடகாத்தனா பண்ணோம், தெம்பா பண்ணோம், எப்படி திமிரா பண்ணோம்னு என்ன கேட்டாக்கா ஓகே. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் திமிரா தான் கொடுத்த ஆரம்பத்துல, சாப்பிட்றா அதை சொல்றது செய்யடா அப்படின்னு சொல்லி அமைச்சேன். அந்த மாதிரி இந்த பிஓமே நம்ம வீட்டுல, ஆபீஸ்ல, ஷாப்ல, சில பேருக்கு ஆபீஸ் வச்சிருப்பீங்க, உங்க ஆபீஸ்ல 4 பேர் 5 பேர் சேர் போட்டு அதில் நடத்தலாம். அதால மீட்டிங் மினிமம் 4 பேர் இருந்தா ஒரு பிஓ, 4 பேர் 100 பேரும் பிஎம் உட்கார வைக்கலாம். இப்போ ரெண்டாவது உங்க எல்லாரும் திரும்ப நான் கேட்கறேன், நான் சேல்ஸுக்கு உங்களை கமிட்மெண்ட் கேட்கல. அட்லீஸ்ட் பிஎம் வந்து வாரத்துல மினிமம் 4 வச்சா 100 மார்க் கிடைக்குது. 4 பிஎம் வச்சா 7 நாள்ல 4 பிஎம் வச்சா 100 மார்க் கிடைக்குது. இந்த சாட் பாக்ஸ்ல உங்களால எத்தனை பிஎம் வைக்க முடியும் கொஞ்சம் போட முடியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். சங்கரேசன் சார் 7 பிஎம் சொல்றது முன்னாடியே போட்டாரு. தேங்க்யூ மிஸ்டர் சங்கரேஸ்வரன். மற்றவங்களால கமிட் ஆகவே இல்லை. யாராவது எவ்வளவு பண்ண முடியும்? 4 பிஎம். சிவா சார் 4 பிஎம் பண்றாரு. தேங்க்யூ மிஸ்டர் சிவா சார். துரைராஜ் சார் 3. ஓ ஆனந்த் சார் 10. உதய் ஜெஃப்ரி 4. எல்லாருமே 100 மார்க். சூப்பர் சார், கிரேட் சார், கிரேட் சார், கிரேட் சார், கிரேட் சார். சார் வேற லெவல் சார். நம்ம அவ்வளவுதான். இப்ப கமிட் ஆகுறீங்களா? இது போதும் சார். சீசன் 2 நம்ம தமிழ்நாடுல இந்தியாவே தெரிவிக்க விடலாம். நம்ம எல்லா கண்ட்ரிலும் நமக்கு அக்சஸ் வந்து போச்சு. ஓகே, லாஸ்ட் ஒண்ணே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ற இதை ஏன் டெஸ்டிமோனி வாங்கணும் கஸ்டமர்கிட்ட? டெஸ்டிமோனி தெரியுமா? நீங்க ஒரு கஸ்டமருக்கு நீங்க அவசரத்துல ஒரு பொருள் விற்கிறது நம்ம விஷயம் இல்லை, அவருக்கு புரிய வச்சு இந்த சாப்பிட்டா இந்த வியாதி சரியாகும், இந்த சாப்பிட்ற விதம்னு ஒண்ணு இருக்கு, ஹோல்டிங் டைம் 1, அப்புறம் குடிக்கிறது 2, நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா ரிசல்ட் வரும். இன்னைக்கு நான் இன்னைக்கு சார் சொன்ன மாட்டீங்க, நம்ம எல்லா லீடரும் நான் பேசும்போது சார் சூப்பரா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு, செம்மையா வருது சார், நானே பாக்குறேன் சார், இது ஒரு டெஸ்டிமோனியல் அனுப்புங்க சார். சார் நான் கண்டிப்பா அனுப்புறேன். ஏன் போன் பண்ணி இந்த டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன், என்னால நடக்க முடியுது, ஓட முடியுதுன்றாரு ஒருத்தர். முதல்ல மயக்க வரும், இப்ப அப்படியே இல்லைன்றாரு ஒரு லீடர். இந்த மாதிரி இப்ப நான் போட்ட எஃபோர்ட் அவர் என்கிட்ட சொல்றாரு, ஐ எம் ஹாப்பி. அதே மாதிரி ஒவ்வொரு லீடரும் வாரத்துல 7 நாள்ல உங்கள்கிட்ட 10 பேர் 5 பேர் வித்திருப்பீங்கல்ல, போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் 2 டெஸ்டிமோனி வாங்கினா 25 ரன் சார், 3 டெஸ்டிமோனி வாங்கினாக்கா 50 ரன் சார், 4 டெஸ்டிமோனி 100 ரன் சார். டெஸ்டிமோனி 3 விஷயத்த அவருடைய பிரசன்டேஷன் இருக்கணும், வீடியோவா இருக்கணும். வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்க நண்பரா இருக்காரு, இப்போ நீங்க போய் வீடியோ எடுத்துக்கலாம், இல்ல அவரே வீடியோ எடுத்து உங்க அனுப்பிச்சா பரவாயில்ல. அது எப்படி இருக்குன்னாக்கா நான் சொல்றேன் பாருங்க. வணக்கம், என்னோட பேரு சக்திவேல், எனக்கு வந்து இந்த லங்ஸ் இஷ்யூ இருந்துச்சு, மூச்சு அடிக்கடி இந்த சளி பிடிக்கும், இந்த பிரச்சனை இந்த கண்டினியூ என்னால பேச முடியாது. அப்போ என்னோட நண்பர் மிஸ்டர் ராஜேந்திரா மீட் பண்ணேன். அவர் வந்து ஒரு பொருள் கொடுத்தாரு, அது வந்து இந்த ஸ்டெம் செல்னு சொன்னாங்க, ஃபிளைவர்னஸ் நம்ம படிச்சேன், அவரும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சாம்பிளுக்கு வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. என்ன அது, அந்த முதல்ல அடிக்கடி சளி பிடிக்கிற விஷயம்லாம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு மினிமம் 1 நிமிஷம், மேக்ஸிமம் 2 நிமிஷம் பேசினா போதும். திஸ் இஸ் கால்ட் டெஸ்டிமோனியல். இது வந்து வாரத்துல 4 வாங்கினீங்கன்னா 100 மார்க் சார். இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா இந்த 12 வாரம் முடியும் போது யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரன் ஸ்லாப் வச்சிருக்கோம், ஓகே, அது வந்து இப்ப சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு வாரம் எல்லாம் கூட்டி கழிச்சு ஒரு ரன் அடிச்சிருப்பீங்களே, 12 வாரமா சேர்ந்தா ஒரு ரன் வரும். அதுல இவ்வளவு ரன் அடிச்சா எல்லாருக்கும் பரிசு, இவ்வளவு ரன் அடிச்சா சில கண்ட்ரி கூட்டு போற பிளான் பண்ணிருக்கோம். சர்ப்ரைஸ். இதை வந்து சொல்லிட்டு செய்யல, சொல்லாம செய்யலாம் முடிவு பண்ணிருக்கோம். சீசன் 1ல நம்ம கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை, ஆனா சீசன் 2ல செம்மையா வச்சிருக்கோம் பிளான், ஏகப்பட்ட ப்ரூஃபோட காமிக்கலாம். அதனால ஒண்ணு இந்த ட்ரிப்புக்கோ இல்ல கிஃப்ட்டுக்கோ ஒர்க் பண்ணுங்க, இல்ல உங்களுடைய பர்சனல் growth, உங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டைல மாத்தணும், ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும், இல்ல இந்த 3 மாசத்துல 10 லட்சத்துக்கு 20 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதையா ஒரு கோல் இந்த மீட்டிங் முடிவு பண்ணுங்க. 12 வாரம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குரூப்ல போட்டோ போடுங்க, 1-to-1 போட்டோ போடுங்க, ரிவ்யூ வாங்க, ஜெனியூனா நிறைய பீப்புள் டெய்லி 5 பேர் மீட் பண்ணுங்க.
சத்தியமா சொல்றேன், ஜெயிச்சே ஆகும். இது எந்த மாற்றம் இல்லை. இதுதான் உங்களோட சொல்ல நினைச்சேன். இது எல்லாமே இந்த சீசன் 2 நம்ம தரப்போகுதுங்க. இதுல வந்து இப்பயும் சொல்றேன், இதை நம்பி பயணிச்சீங்கன்னா ஜெயிச்சிருவோம். நம்பாதவங்க சீசன் 2ல வேடிக்கை மட்டும் பாருங்க. இந்த சீசன் 2 முடியும் போது இங்க இருக்கிற சில லீடர்ஸ் வந்து இந்த மாதிரி மீட்டிங் வர முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட 1000 பேர் 2000 பேர் வந்துருவாங்க. அந்த 2000 பேருக்கு அவங்க தனித்தனி மீட்டிங் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சீசன் 2க்கு அப்புறம் there is no more leaders meeting. there is no more leaders meeting. எல்லாரும் தனித்தனி மீட்டிங்கா போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 2 தான் லாஸ்டா நம்ம எல்லாம் ஒன்னா பார்க்க போறது. அதுக்கப்புறம் யாரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. அவங்கவுங்களும் 2000 பேர் 3000 பேர் தனித்தனியா டீம் கட்டமைச்சு நம்ம கிட்ட நிறைய ட்ரெயினர் உள்ள வந்துருவாங்க. அவங்கவுங்க டீம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இதுதான் இந்த சீசன் 2வோட மொத்த உள்நோக்கமும். இப்போ உங்களை 2 பேர் அன்மியூட் பண்ணிட்டு நம்ம சீசன் 2 நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன விஷயத்த பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐ வாண்ட் 2 to 3 வாலண்டரி. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். சாரி சார், பீரியட் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? டைம் ஸ்லாப் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? தேங்க்யூ சார். 4 இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். நாளை மறுநாள் 4 ஸ்டார்ட் ஆகுது. 4 இருந்து கவுண்டர் எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். அதே மாதிரி டீமுக்கும் ஒரு இது கொடுத்துருங்க சார், இண்டிவிஜுவல் ஸ்கோர் மாதிரி. தனி மீட்டிங் இருக்கு சார். தனி மீட்டிங் இருக்கு சார். ஓகே, ஃபைன் சார், ஃபைன் சார். அதே மாதிரி இந்த ஜூம் லிங்க் சாரி சொல்ல மாட்டேன். நாளைக்கு நைட் மிஸ்டர் பிரின்ஸ் சார் வந்து ஒன்லி ஃபார் கேப்டன் 8 கேப்டன் மட்டும் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. ஒன்லி ஃபார் டீம் கேப்டன் அவர் கையில எடுத்துக்கிறாரு. நாளைக்கு ஒன்லி ஃபார் கேப்டன் மீட்டிங் உங்களுக்கு மெசேஜ் தனியா வரும். அந்த தனியா பேசிக்கலாம் சார். இப்போ மொத்த ஹோல் தமிழ்நாடுக்கு, ஹோல் இந்தியாவுக்கு. எஸ், ஐ நீட் 2 to 3 வாலண்டரி. என்ன கத்துக்கிட்டீங்க இந்த விஷயத்துல? என்ன நீங்க உங்களை எப்படி, உங்க மனசு எப்படி இருக்கு? ஹவு டு யூ ஃபீல்? எனி NCC மெட்டா டேட் ஃப்ரம் ஃப்ரைடே டு இதுன்னு சொன்னீங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் 12th December நினைக்கிறேன். கரெக்ட் சார், கரெக்ட் சார். நாலுல இருந்து, அதாவது நாளை கழிச்சு நாள் மட்டும் நாலுல இருந்து கவுண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆகுது. அதான் நான் கரெக்டா பார்த்தா சொன்னேன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு போற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வெரி குட் சார். ஒரே ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு சான்ஸ். ஓகே, எஸ். சூப்பர் சார். சிஸ்டம் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணுங்கிறத மட்டும் எல்லாரும் கரெக்டாக பண்ணணும்னாலே சக்ஸஸ் முக்கியம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். 1 or 2 days. எஸ் சார், ப்ளீஸ் சார். ஆனந்த் சார். ஆனந்த் சார், கமான் சார். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த LBL மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சார். ரெண்டாவது வந்து இப்ப நாங்க வர உங்கள ஐ வில் கால் ஒன் மிஸ்டர். நான் 2 ஃபீட்பேக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அதனோட பிரிண்டர் உள்ளதான் இருக்காரு. நாளைக்கு எல்லாருக்கும் நாளைக்கு காலையில் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல தரச தமிழ்ல மிக்ஸ்டு இங்கிலீஷ்ல பிரசன்ட் பண்ற மாதிரி புக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அவரு நம்ம டீம் மெம்பர் தான், ஆவடியில் இருக்காரு. அவர் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு புக்குக்கு இவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. உங்க குரூப்புக்கு எவ்வளவு புக் வேணுமோ நேரா நீங்க அவர்கிட்ட பேசிட்டு ஜிபே பண்ணிக்க, அவர் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாரு. ஓகே. அதனால இது லேப்டாப் இல்ல புக்லெட் அந்த மாதிரி விஷயம் வரும். ஆனா இன்னொன்னு என்ன பிளான் பண்ணீங்கன்னா, வரப்போற காலங்களில் there's no கமிட்மெண்ட் உடனே கிடையாது. வெரி சூன் we are planning க்ரோன் பேக்கேஜ் வரங்க அப்டேட் பண்றவங்க வரவங்க கூட ஒரு கிட் வரப்போகுது. டெமோ கிட் ஒன்று ஃப்ரீயா கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பர் நீட்டான ஒரு ஃபிளிப் சார்ட், அதுக்கு கூட சில பொருள்லாம் வச்சு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. பட் நாட் நவ். அதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கதால ஃபியூச்சர்ல அதெல்லாம் வந்துடும் சார். ஸோ புக்கு நாளைக்கு ரெடி ஆயிடும். ஆனா சார், அன்மியூட் பண்ணிட்டேன். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இந்த MCC சீசன் 2 லான்ச்சிங் மீட்டிங்ல? என்ன கத்துக்கிட்டீங்க? மியூட் ஆயிடுச்சா என்ன? இல்ல நான் தனியா தான் பேசினா லீடர்ஸ். அன்மியூட் ஆயிருக்கு. எஸ் சார், இப்பதான் எனக்கு அன்மியூட் ஆயிருக்கு. சாரி சார், சாரி சார். ஆக்சுவலி சார் சீசன் 2 என்ன கத்துக்கிட்டேன்னா சார், வந்து டீமை எப்படி பில்ட் பண்றது, நம்ம வந்து அந்த 1-to-1 டிஸ்கஷன், தென் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் வந்து அப்படின்னாக்கா நம்ம பெருசா பெரியலாம் பண்ணலாம், நம்ம வீட்லயே வச்சு பண்ணலாம் அப்படின்றது வந்து ஓகே சார். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 பேர் ரொம்ப என்ன சொல்ல, நம்ம செய்யற ஒர்க்கை இது பண்ணிட்டு ஒரு நாளைக்கு கம்பல்சரியா வந்து 2 பேர்த்த நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சுக்கலாம். வந்து அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சுட்டா கூட வாரத்துக்கு வந்து 7 மீட்டிங் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் வந்து. அண்ட் ஆல்சோ வந்து பில்ட் அ கான்ஃபிடென்ட் அபவுட் வந்து பாத்தீங்கன்னாக்கா, எனக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு இல்ல மொத்தம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்கா, ஓன் ஹவுஸ், ஓன் கார், குட் பேங்க் பேலன்ஸ், ஃபாரின் ட்ரிப்ஸ், இந்த கனவு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் வந்து.
ஒன்று சில பேர் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து வீடு வாங்கிட்டு கடனில் இருப்பாங்க, இல்லை இன்னும் சில பேர் அந்த இலக்கை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இது மாதிரி தான் இருக்கும் வந்து. அது இலக்கில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இலக்கை தான் சந்திச்சிருக்கேன் வந்து, அதுவும் கடன் தான் இருந்துட்டு இருக்கேன் நான் வந்து. ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா கடனை அடைக்கணும், ஃபாரின் ட்ரிப்ஸ் போகணும் வந்து. இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப என்ன ஆசைனா, முன்னாடி நான் புக்ஸ் நிறைய படிப்பேன் சார். ஏன்னா இப்போ வந்து எனக்கு படிக்கிறதுக்கு டைமே இல்லை எனக்கு வந்து. நிறைய இது மாதிரி மேடை பேச்சுக்கள் நிறைய பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருப்பேன் நான் வந்து. ஆனால் அது என்னைய நானே இன்னும் நான் வளர்த்துக்கிறேன் நான் வந்து. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய நானே செதுக்கிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புத்தகங்கள் நிறைய படிச்சவங்க மூலமா, ஏன்னா கண்டதை கற்றவன் பண்டிதனாவான் காதால் கேட்டவன் மேதையாவான் அப்படின்பாங்க வந்து. ஸோ டெய்லி இந்த மீட்டிங் நடக்கும்போது நிறைய விஷயங்களை லேர்ன் பண்றோம் வந்து. ஸோ ஒரு எஃபெக்டிவ் வந்து என்ன சொல்றது ஸ்பீச்சராகவும், அதே சமயத்துல சோசியல் ஆக்டிவிட்டியாகவும் பிஸ்னஸாகவும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். இன்னும் ஒன்றுனாக்கா வந்து பிரின்ஸ் சாரை வந்து என்னால் இன்னும் கூட என்னால் மறக்க முடியல. அன்பை பிச்சை போறதுக்கு வந்து நான் கத்துக்கிட்டேன் நான் வந்து. ஏன்னா இப்போ இன்வைட் பண்ணி சிஸ்டர் வந்திருக்காங்க, காமாட்சி பிரியாணி சிஸ்டர் வந்திருக்காங்க வந்து. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ இன்னொரு ஜெனிஃபர் சிஸ்டர் ஒருத்தவங்க உள்ள வந்திருக்காங்க வந்து. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க உஷாராணின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க வந்து. ஸோ அவங்களும் அழைச்சது மூலமா ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. லாஸ்ட் ஒரே ஒரு பர்சன் எனி வாலண்டரி டுடே இந்த சீசன் 2ல என்ன கத்துக்கிட்டு என்ன அப்ளை பண்ண போறீங்க, உங்க என்ன பிரச்சனை சால்வ் பண்ண நினைக்கிறீங்க? சீசன் 2ல திக்கா ஃபாலோ பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? எஸ் சார். மிஸ்டர் செந்தில் இருக்கீங்களா? மிஸ்டர் செந்தில் ஆர் ஷேக் நூர்தீன் சார் இருக்கீங்களா? ஷேக் நூர்தீன் சார், இந்த சீசன் 2 உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு சால்வ் பண்ண போகுது, இது என்ன புரிதல் எடுத்திருக்கீங்க? ஹவு டு யூ ஃபீல் சார்? சரி, இப்ப இந்த சீசன் 2 வந்து நீங்க இப்ப சொன்ன இந்த 1-to-1ல இருந்து எல்லாமே பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் இப்ப இன்னைக்குதான் சார் பாக்ஸ் வந்திருக்கு, அதனால கொஞ்சம் ஓகே, தேங்க்யூ சார். ஐ நோ தெரியும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க ஓகே சார், அதுக்காக தான் உங்களை பார்த்தேன், உங்க போட்டோ மகிழ்ச்சியா இருந்தது. சோ ஓகே சார். சார் உங்களுக்கு போட்டோ தெரியும், பாத்தீங்களா சார்? பார்த்துட்டேன். உங்களோட Okay, sir. ஹாப்பியான நான் தான் சார். உங்க ஓகே சார், கேப்டன் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டேன் நடுவுல. உங்க கேப்டன் போட்ட பிரஷர்ல 400 Okay, sir. மார்க் விட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. 4 இடத்துக்கு 100 போயிடுச்சு. எனிவே அப்படிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்ட். கொஞ்சம் Okay, sir. நம்ம சிங் சார் சொன்ன மாதிரி ஆரம்பம் தான் சார், ஆரம்பம் தான். இது சரியாது, சரியாயிடும். சூப்பரா அதான் பண்ணுங்க சார். தேங்க்யூ டீம், Okay, sir. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஐ ஃபீல் தட் உங்க எல்லாருக்கும் இந்த மீட்டிங் வந்து யாருக்காவது ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு கொடுத்துருக்கும் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ரெண்டாவது தலைவரே, ஓகே, இதை நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க சீசன் 2 மட்டும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டெப்பாவது முன்னேறலான்றது என்னோட தாய்மையான ரெக்வஸ்ட். அதை நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், எல்லாம் ஒன்னா வளருவோம். ரெண்டாவது இந்த சீசன் 2 முடியும் போது என்டர் இந்தியாவில் தமிழ்நாடு டீம் வந்து தனியா தெரியும், தனியா பளிச்சுன்னு தெரியும். நம்ம ராமராஜ் மாதிரி இருக்குல்ல, அவர் ட்ரெஸ் போட்டா எங்க பளிச்சுன்னு தெரியும்ல, அந்த மாதிரி நம்ம லீடர்ல எங்க போனாலும் யாரா இவனுங்க ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்றத நான் வந்து உருவாக்கியே நம்ம காமிப்போம். அது எந்த மாற்றம் கிடையாது. சீசனுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, டிசிப்ளினோட ஸ்ட்ராங்கா உங்க பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. ஸ்ட்ராங்கா அது கூட பயணிங்க, கொஞ்சம் போட்டி போடுங்க. அவ்வளவுதான் மேட்டர், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ, குட் நைட். தேங்க்யூ சார்.